everyone, welcome to Box Office. ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கக்கூடியதா பாக்ஸ் ஆஃபீஸ். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ வாங்க பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற படம் வாழை. வாழை படத்தினுடைய டைரக்டர் மாரி செல்வராஜ் அண்ட் இந்த திரைப்படத்துக்கு சந்தோஷ் நாராயண் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாரு. அண்ட் படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் தேனீஸ்வரன், படத்தினுடைய எடிட்டர் சூர்யா பிரதாமம். அண்ட் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் பொன்வேல், ராகுல், கலையரசன், நிக்கிலா, திவ்யா துரைசாமி நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி, இது வந்து ஒரு ஸ்கூல் பசங்க அவங்களுடைய ஸ்கூல் டேஸை தவிர்த்து லீவ் நாளில் அவங்களுடைய குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஏழ்மை காரணமாக அவங்களுடைய ஊரில் இருக்கிற அந்த வாழைத்தோப்பில் போய் வேலை பார்க்குறாங்க. வாழைகளை கொண்டு போய் வைக்கணும். அந்த வேலையை பார்த்து வரக்கூடிய அந்த கொஞ்சம் காசில் அவங்க வாழ்வாதாரம் தான் நடக்குது. அண்ட் ஆனால் ஒரு நாள் அந்த பையன் போகாததுனால வரக்கூடிய விளைவுகள் என்னன்றதான் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரியாக சொல்லலாம். அண்ட் இந்த திரைப்படத்தை எழுதி இயக்கியிருக்கிறாரு மாரி செல்வராஜ் அவர்கள். அண்ட் அதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், இது வந்து உண்மை சம்பவம், என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லி தான் இந்த கதையை வந்துட்டு ஆரம்பத்திலேயே நம்மளுக்கு ட்ரைலர் காட்டுவாங்க. அண்ட் இதனுடைய முக்கியமான கதாபாத்திரம், படத்தினுடைய ஹீரோனே சொல்லலாம், அந்த குட்டி பசங்க தான் படத்தினுடைய ஹீரோக்கள். ஸோ கலையரசன், நிக்கிலா ஹீரோ ஹீரோயின் அப்படின்ற அசம்ஷனில் போகாதீங்க. இதில் வந்து குட்டி பையன் அவனுடைய ஸ்கூல் லைஃப் எப்படி இருக்குது அண்ட் அவனுடைய வியூவில் தான் நம்மளுக்கு இந்த படத்தை காட்டுறாங்க. பொன்வேல், ராகுல், அந்த தான் ரெண்டு பசங்க ஸ்கூல் படிக்கிறாங்க. ஒருத்தர் வந்து ரஜினி ஃபேன், ஒருத்தவங்க வந்து கமல் ஃபேன். அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி ரஜினி ஃபேனுன்றதுனால ஒரு கிண்டலும் அண்ட் அதே போல் கமல் ஃபேனுன்ற மாதிரியான ஒரு கேள்வியும் அது வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் இப்படி இருக்கும்போது அவங்களுடைய வீட்டில் ரொம்பவே கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி அப்படின்னும் போது, இனி வாழைக்கு அதுக்கு போப்பா, அதுலேருந்து வர காசு தான் அவங்களுக்கு விருப்பமே இருக்காது. பட் ஸ்டில் அவங்க போய் வேலை செய்யணும். ஏன்னா அது அவ்வளோ தூரம் வெயிட்டு தூக்கிட்டு அவ்வளோ தூரம் தண்ணியில் நடந்து போகணுன்றதெல்லாம் நினைக்கும் போது அவங்களுக்கு பிடிக்காது. வேறு வழி இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு ஸ்கூலில் நிக்கிலான்றவங்க டீச்சர். எப்பவுமே மாரி செல்வராஜுடைய படங்களில் டீச்சரை வந்து ஏஞ்சலாக தான் காட்டுவார். அவருடைய முதல் திரைப்படமான பரியேறும் பெருமாளாக இருக்கட்டும், அதுக்கடுத்து இப்போ ரீசெண்டாக வந்த மாமன்னன் படத்தில் கூட ஒரு வாதியார் வந்து சப்போர்ட் பண்ணுற விதத்தில் தான் காட்டுவாங்க. அதே போல் தான் இந்த படத்துலையும் நிக்கிலான்றவங்கள ரொம்ப அழகான ஒரு கேரக்டர். ஸோ மிஸ் மேலேயே இல்லை டீச்சர் மேலேயே வந்துட்டு ஒரு க்ரஷ் வந்து அந்த பையனுக்கு ஏற்படுது. அண்ட் அதே போல் ஸ்கூலில் நடக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனுக்காக ஒரு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அந்த டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணுன்றதுக்காக பையன் ஸ்கூலுக்கு போயிடுறான், அந்த ப்ராக்டிஸ்க்கு போயிடுறான். அன்னைக்கு வாழை எடுக்கிறதுக்கு போகலை. அதனால என்ன ஆச்சுன்றது இன்னொரு பக்கம் காட்டுறாங்க. அதே போல் பொது உடைமை பேசிக்கிட்டு நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய கூலி கம்மியானது, இதுக்காக நம்ம வந்து போராடணுன்ற பேச்சோடு இருக்கக்கூடிய கலையரசன், அவருடைய வாழ்க்கையில் இவர் பேசக்கூடிய பேச்சினால அன்னைக்கு ஊரில் என்ன நடக்குது, என்ன விபரீதம் நடக்குது அப்படின்றது ஒரு பக்கம். அதே போல் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பையனுடைய அக்காவாக நடிச்சிருக்கிறாங்க திவ்யா துரைசாமி. ரொம்ப அழகான சட்டிலான ஒரு கேரக்டர். என்ன நடந்தாலுமே வந்து கஷ்டமோ சந்தோஷமோ எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய பார்வை, அவங்களுக்கு வரக்கூடிய காதலையும் வந்து அழகாக வெளிப்படுத்துறது, அது வெளிக்காட்டாமல் உள்ளுக்குள்ளே அது கொஞ்சம் கொஞ்சம் இப்படி வச்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு கேரக்டரில் அவங்க நடிச்சிருக்கிறாங்க. ஸோ டீச்சராக வந்தும் அழகாக பண்ணியிருக்கிறாங்க நிக்கிலா. அதே போல் ரொம்ப அழகாக ஒரு போராளி மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படின்னு கூட சொல்லலாம் கலையரசன். இவங்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய சப்போர்ட்டிங் ரோலை தாண்டி குட்டி குட்டி கேரக்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்களையும் நடிக்க வச்சுருக்காங்க. அவங்க ரொம்ப அழகாக யதார்த்தமான கேமரா முன்னாடி அவங்க எப்படி நடித்தாங்கன்றது ஒரு பெரிய ஆச்சரியக்குறியாக இருக்குது. அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. பையனுடைய இன்னொரு பையனுடைய அம்மாவாக நடிச்சிருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை இந்த பையனுக்கு அம்மாவாக நடிச்சிருக்கவங்க எல்லாருமே அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இதில் வந்து அல்டிமேட்டே இந்த பசங்க தான். ஒரு நாள் அவன் போகலை, அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில் நடந்த விஷயத்தினால அவன் என்ன மாதிரியான விபரீதமான முடிவு எடுக்கிறதுக்கான வேலைகளை வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதனால ஒவ்வொருத்தரும் அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலி அப்படின்றது இன்னமும் எவ்வளோ கம்மியாக கிடச்சிக்கிட்டு இருக்குது. அதை வச்சு அவங்க எப்படி வாழ்வாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் காட்டியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து சும்மா புனைப்புக்காக காட்டப்பட்டது இல்லை, எல்லாமே நிஜமாக நடந்த ஒரு சம்பவத்தை எடுத்து தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் கூட மேபி அவ்வளோ கம்மி ரேட் இல்லாமல் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணால் இப்போ கொடுத்துருக்கலாம், தவிர்த்து இன்னமும் கம்மியான சம்பளத்துக்காக வேலை செய்கிறவங்களாம் இருக்கிறாங்கன்றது எல்லாரும் புரிஞ்சுக்கணுன்ற விதமாக தான் இந்த படம் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் மாரி செல்வராஜ். ஸோ இதில் வந்து ஒரு பெரிய ஒரு பூஸ்டப் படத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான ஒரு லொக்கேஷன்ஸ், அவ்வளோ அழகான, ஏன்னா அப்படியே பச்சை பசேல் இருக்குது.
அது வந்து நம்மளுக்கு பார்க்கும்போதே ஆன் ஸ்க்ரீன்ல அவ்வளோ ஒரு பளிச்சுன்னு அங்க வந்து நம்ம இருக்கிறோம். அங்க வந்து அந்த தண்ணீல நம்ப காலே படுதுன்ற ஒரு ஃபீல் வந்து குடுக்குற விதமா சூப்பர்வான சினிமாட்டோகிராஃபி தேனீஸ்வரன் அவர்கள் குடுத்திருக்கிறாரு. ஸோ படத்துக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதேபோல சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய இசையும் ரொம்பவே தத்ரூபமா படத்துக்கு ஏத்த அளவு இருந்தது. அதேபோல பாடல்களும் அழகான பாடல்கள் குடுத்திருக்கிறாரு. மொத்தத்துல ஓவராலா ஆஸ் எ டீமா அவங்களுடைய வொர்க் எல்லாருமே பியூட்டிஃபுல்லா குடுத்திருக்கிறாங்க. ஸோ வாழை கண்டிப்பா எல்லாரையுமே வாழ வைக்கிற அளவுல தான் இந்த படத்த அமைச்சிருக்கிறாரு மாரி செல்வராஜ் மற்றும் அவங்களுடைய டீம். ஸோ இந்த வீக்கெண்ட் ஒரு ஃபீல் குட் மூவியா அதே சமயத்துல கிளைமாக்ஸ்ல இருக்கிற இந்த எமோஷன்லயும் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க படத்தை தியேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீக் ரிலீஸ் ஆன படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்த்திருப்பீங்க. இதே போல் நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகிற படங்களுடைய குயிக் ரிவ்யூவோட உங்களை நெக்ஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ்ல மீட் பண்றேன். அண்டில் திஸ் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலான ரிவ்யூ அண்ட் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய விப்ளே எக்ஸ் தளத்தையும் அதே போல விப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை.